இடைத்தேர்தல் வர இருக்கு. அதுல வந்து அண்ணாமலை வந்து போட்டியிடணும். குறிப்பா வந்து இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பெருந்துறையில வந்து அவர் போட்டியிடணும் அப்படின்ற போல சொல்றாங்க. அவரும் நிக்க போவதாக செய்திகள் வெளியாகிறது. இல்ல, அதெல்லாம் தவறான தகவல். திட்டமா சொல்லிட்டார். இந்த இயக்கமானது கட்சியாக மாற வேண்டும். என்னுடைய கருத்துப்படி நான் என்ன சொல்லக்கூடியது, முதலாவது கட்சியை வளர்க்கணும். ஏன்னா இது இயக்கம் கட்சியாக மாறணும். கட்சியை வளர்க்க வேண்டும். கட்சியின் கொள்கைகள் என்ன என்று சொல்ல வேண்டும். பிஜேபியை கிராமந்தோறும் அவர் கொண்டு போனாரோ அதே வண்ணமாக தம்பி அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்க போகும் கட்சியை முதலாவது குக்கிராமங்களுக்கும் அதை எடுத்து செல்ல வேண்டும். அவர் என்ன மேற்கோள் வைக்கின்றார் என்றால், நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன். நான் IPS படித்தாலும் சராசரி விவசாய குடும்பத்தை சார்ந்தவன். வெளி உலகத்திற்கு காண்பிப்பதற்காக மிக சிறப்பான ஒரு மாதிரி தலைவனாக அவர் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். வானதி சீனிவாசன் சொல்றாங்க, அண்ணாமலை குறித்தான கேள்விகளுக்கு அதிக ஸ்பேஸ் கொடுத்தாங்க அண்ணாமலைக்கு. ஆனா அவர் ஒரு அன்டெஸ்டடா மாறிட்டாரு. திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் தம்பி அண்ணாமலையை குறிப்பிட்டு சொல்லும் காரியங்கள் எந்த விதத்திலும் பாதிக்காது. தம்பி அண்ணாமலை கட்சியில ஒருவேளை மாநில தலைவராக இருந்திருக்கலாம். ஆனா 5 ஆண்டுகள் நீங்கள் சட்டசபையிலே உறுப்பினர்களாக இருந்தீர்கள். நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, அண்ணாமலை போன பிற்பாடு பாஜக ஒன்றும் வெற்றிடம் இல்லை அப்படின்ற போல சொன்னாராம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், தமிழக பிஜேபி பற்றி ஏதாவது வருதா? இதை செய்தார்கள், அதை செய்தார்கள், அதை பண்ணார்கள், இதை பண்ணார்கள், அங்க போனால் இங்க போனால் ஏதாவது வந்துச்சான்னா எதுவுமே இல்லை. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. வில்சன் சிறுபான்மையினர் நாங்க காப்பாற்றுன்னு சொல்லி CMC வெள்ளூரை காட்டி கொடுக்கிறாரு. இவங்க பைத்தியக்காரங்க இல்ல. இவர் ஏதாவது பேசுவாரு, இதை கேட்டுட்டு அமைதியா இருக்கிறதுக்கு இவங்க ஒன்றும் பைத்தியக்காரங்க இல்ல. சிறுபான்மையரை மத்திய அரசுக்கு எதிராக திருப்பி விடுறாங்க. என்ன வச்சிருக்கிறாங்க? இவங்க வச்சு இல்லையே. எல்லாம் தம்பி விஜய்க்கு போயிடுச்சு. இவங்க சிறுபான்மை வாக்கே இவங்க கையில இல்லையே. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஆர்ச் பிஷப் ஃபாதர் சாமுவேல் குணசேகரன் அவர்கள். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். வணக்கம். வி த லீடர்ஸ் இயக்கம் 20 லட்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அவரது ஆதரவாளர்கள் அனைத்து மாவட்டங்களிலும் கூட்டங்களை போடுறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றத ஆலோசிக்கிறாங்க. தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அண்ணாமலை தற்போது லைட்டா சோர்வா இருக்கு. ஏன்னா அந்த இயக்கம் ஆரம்பிக்கும் போது இருந்த ஆக்டிவ்னஸ் இப்போ இல்லை அப்படின்ற போல ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க ஃபாதர்? இல்லை, நீங்கள் எதை வச்சு நீங்கள் சோர்வாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதை எனக்கு தெரியணும். இயக்கம் ஆரம்பிக்கும் போது சட மல்லவன உறுப்பினர்கள் சேர்ந்தாங்க. ஆனால் இப்போ 20 லட்சத்தை ஒரு வாரமாக எட்டி கொண்டிருக்கிறது அப்படின்ற போலதான் ஒரு விமர்சனத்தை பார்க்க முடியுது. இன்னும் 20 லட்சத்தை தொடலை இல்லைங்களா? அதாவது என்னென்னா, அநேகருடைய இது என்னென்னா, இப்போ கிராமப்புறங்களில் நிறைய பேருக்கு அதை எப்படி அந்த ஆப் உள்ள போயிட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, சிலர் கொஞ்சம் காத்திருக்கிறாங்க. இவர் ஒரு இயக்கமாக இருக்க போதா அல்லது ஒரு அரசியல் கட்சியாக வரப்போகுதா என்கின்ற ஒரு சிந்தனையோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நானே அந்த இயக்கத்தில் இருக்கிறேன் தான், சேர்ந்துட்டேன் தான். ஆமாம். இருந்தாலும் இப்போ அது அரசியல் கட்சியாக வளரப்போகுதா இல்லையா என்கின்ற சந்தேகம் எனக்கே உருவாயிடுச்சு. நீங்கள் அந்த கேள்வியை கேட்குறீங்க. ஆனால் ஏற்கனவே சொன்னார், இயக்கமா இருந்து கட்சியா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால ஒருவேளை என்னை போன்றும் பலர் இருக்கலாம். ஒருவேளை அவர் கட்சியாக அது மாறும் பொழுது நம்ம இணைந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு சந்தேகத்துல அல்லது ஒரு கேள்வியில ஒருவேளை இருக்கலாம். அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். கட்டாயம் காரியங்கள் சரியாக கைகூடும். ஓகே ஃபாதர். அதே போன்று அவங்க அந்த குழு வி த லீடர்ஸ் குழுவில் மற்றொரு தீர்மானங்கள்லாம் போடுறாங்க. என்னன்னா, வரக்கூடிய ஒரு 6 சட்டமன்ற தொகுதிகள் இடைத்தேர்தல் வர இருக்கு. அதில் அண்ணாமலை போட்டியிடணும். குறிப்பாக இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பெருந்துறையில் அவர் போட்டியிடணும் அப்படின்ற போல சொல்றாங்க. அவரும் நிக்க போவதாக செய்திகள் வெளியாகிறது. இது எப்படி பாக்குறீங்க? நிற்பாருங்களா? ஒரு சோதனையை பார்ப்பாரா? இல்லை, அதெல்லாம் தவறான தகவல்கள். ஏன்னா அவர் திட்டமாக சொல்லிட்டார், இந்த இயக்கமானது கட்சியாக மாற வேண்டும். கட்சியை நிலைப்படுத்துவதற்கு எனக்கு 1 வருடமாவது கால அவகாசம் தேவை. அதுக்கு பிற்பாடுதான் தீவிரமாக இந்த கட்சி செயல்படும்ன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. இது மற்றவங்களுடைய கருத்து. ஒருவேளை அவர் கொங்கு மண்டலத்தில் நின்றால்
நன்றாக வரலாம் ம். என்கின்ற சிந்தையோடு சிலர் பேசுகின்ற காரியங்கள். ம். ஆனால் என்னுடைய பார்வையில் நான் என்னுடைய கருத்துப்படி நான் என்ன சொல்லக்கூடியனா, முதலாவது கட்சியை வளர்க்கணும். ம். ஏன்னா இது இயக்கம், ஆமா. கட்சியாக மாறணும். ம். கட்சியை வளர்க்க வேண்டும், கட்சியின் கொள்கைகள் என்ன என்று சொல்ல வேண்டும், ம். கட்சியை மக்களிடத்தில் கொண்டு போக வேண்டும். ம். எப்படி பிஜேபியை கிராமந்தோறும் அவர் கொண்டு போனாரோ ம். அதே வண்ணமாக இந்த கட்சியை ம். அருமையான திரு அண்ணாமலை, தம்பி அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்க போகும் கட்சியை முதலாவது ம். குக்கிராமங்களுக்கும் அதை எடுத்து செல்ல வேண்டும். முதலாவது ம். அதுக்கு பிற்பாடுதான் ம். தேர்தலில் நிற்கலாமா வேண்டாமா என்கின்ற ம். நிலைப்பாடு வர வேண்டுமே தவிர ம். அதற்கு முன்னதாக அப்படியெல்லாம் ஒரு செய்வாரானா நிச்சயமா ஒரு செய்ய மாட்டார். சோதனை, அந்த இடைத்தேர்தலை வந்து ஒரு சோதனையா ஆழ இல்ல, பார்க்கலாம். சோதனைலாம் தேவையே இல்லைங்க. ம். ம். சோதனைக்காக அவர் நிக்கணும்னு நினைச்சிருந்தா இப்ப கூட கடந்த சட்டசபை தேர்தலில் நின்று இருக்கலாம். ம். நிச்சயமா நின்றுதான் உள்ள போயிருப்பார், ம். சட்டசபைக்குள்ள போவார். ஆனால் அவருடைய ஒரே நோக்கம் என்டிஏ கூட்டணியோடு கூட உள்ள செல்லக்கூடாது. ம். அப்படி சென்று இருந்தால் இப்போ ஒரு கட்சியை ஆரம்பிக்க முடியாது. ம். ம். இதெல்லாம் திட்டம் போட்டு தான் அவர் அந்த சட்டசபை தேர்தலை அவர் விலகி நின்னதே. ம். ஆக அவருடைய தீர்மானம் மிக சரியாக இருக்கின்றது. ஆக சரியாக செயல்படுவார் ம். என்கின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கின்றது. கட்டாயம் அதை செய்வார். தொடர்ந்து வந்து பாஜகவில் இருக்கும்போது பல போராட்டங்களை முன்னெடுப்பார். தொடர்ந்து வந்து ஏதோ ஒரு தலைப்பு செய்தியில வர அளவுக்குனாச்சு அவர் ஏதாவது ஒரு செயல்ல ஈடுபட்டு கொண்டிருப்பார். ஆனா இப்போ பார்த்தோம்னா அது போல எதுவும் இல்லாத போல ஒரு நிலை இருக்கு. அது ஏற்கனவே ஏன்னா அவரு போயிட்டு விவசாய நிலத்தை சுத்தி காட்டுறாரு, அவருடைய விவசாயம், ஆடு மாடு எல்லாமே சுற்றி காட்டுறாரு. பட் வந்து அரசியலுக்கு தேவையான ஆக்கப்பூர்வ எந்த ஒரு செயலுமே எடுக்கல அப்படின்ற போல ஒரு விமர்சனத்தை சொல்றாங்க. அதாவது என்னன்னா, அவர் பாரதிய ஜனதா கட்சி என்பது ஏற்கனவே வளர்ந்த ஒரு கட்சி. அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் வளரலே தவிர மற்ற மாநிலங்கள் முழுவதும், ஆமா, தேசிய முழுவதும், பாரத தேசம் முழுவதும் பிஜேபி என்றால் தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆக அந்த கட்சியின் சார்பாக அந்த கட்சி தலைமை எவைகளை செய்ய சொல்லுகின்றார்களோ அவைகளை ஒரு சிறந்த ஒரு தொண்டனாக, ஒரு மாநில தலைவனாக அழகாக அவர் செயல்பட்டார். அதை தான் நம்ம பாராட்டணும், வாழ்த்துதல் சொல்லணும். இப்போ அந்த கட்சி வளர்ந்ததினாலே அவர் என்ன பண்றாரு, அந்த கட்சியை இன்னும் கொஞ்சம் வளர வைக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டுக்குள்ளாக அவர் கடந்து சென்றார். ஆனால் இப்போ இருக்கின்றதுல ஒரு இயக்கமாக தான் இருக்கின்றது, கட்சியாக இன்னும் பதிவு செய்யப்படவில்லை. ஆக கட்சியாக பதிவு செய்த பிற்பாடுதான் அவர் சுறுசுறுப்பாக தன்னுடைய நிலைப்பாட்டிலே, தன்னுடைய காரியங்களிலே இயங்குவார். அது வரைக்கும் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அடுத்ததாக நீங்க ஆடு மாடுலாம் அவர் இது பண்றாருன்னு சொல்லி நீங்க விவசாயத்தை பற்றி நீங்க சொல்றீங்க. அவர் என்ன மேற்கோள் வைக்கின்றார் என்றால், நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவன், நான் IPS படித்தாலும் சராசரி விவசாய குடும்பத்தை சார்ந்தவன், ஒரு கீழ் மட்டத்தில் இருக்கின்றவன். ஆக கீழ் மட்டத்தின் மக்களை புரிந்தவன், அறிந்தவன், அதற்கேற்றவர் வாழ தெரிந்தவன் என்பதை வெளி உலகத்திற்கு காண்பிப்பதற்காக மிக சிறப்பான ஒரு மாதிரி தலைவனாக அவர் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றார். ஓகே ஃபாதர். அதே போன்று பாஜகவுடைய முன்னாள் MLA வானதி சீனிவாசன் சொல்றாங்க, அண்ணாமலை குறித்தான கேள்விகளுக்கு அண்ணாமலை வந்து அதிக ஸ்பேஸ் கொடுத்தாங்க அண்ணாமலைக்கு, பல்வேறு சுதந்திரமா அவரை செயல்பட விட்டாங்க, ஆனா அவர் ஒரு அன்டெஸ்டடா மாறிட்டாரு அப்படின்ற போல ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அவருடைய கருத்தை? அதாவது வானதி சீனிவாசனுக்கு கொடுக்காத ஒரு சுதந்திரமா, சட்டசபையில பாரதிய ஜனதா கட்சிக்காக கடந்த 5 ஆண்டுகளிலே எவ்விதமாக அவர் செயல்பட்டார்கள், என்ன பேசினாங்க, பாரதிய ஜனதா கட்சிக்காக என்ன பேசினார்கள், தொகுதிக்காக சில காரியங்களை சொன்னார்களே தவிர அது கூட ஏதோ ஒரு சிரிப்பலையாக தான் அப்பொழுது சட்டசபையிலே அது இருந்ததை தவிர அவர்கள் சொன்னதை ஒரு சீரியஸாக எடுத்து எதுவும் செயல்பட்டதாக அந்நாட்களிலே அது தெரியவில்லை. ஆகவே திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் இப்பொழுது தம்பி அண்ணாமலையை குறிப்பிட்டு சொல்லும் காரியங்கள் அது எந்த விதத்திலும் பாதிக்காது தம்பி அண்ணாமலைக்கு. அடுத்தது
அந்த நிலைப்பாட்டிலே அவர்கள் இல்லை, அதற்கும் அவர்கள் தகுதி இல்லை என்றுதான் நான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் திருமதி வானதி சீனிவாசனுக்கு இல்லாத ஒரு சுதந்திரமா தம்பி அண்ணாமலைக்கு வந்தது. தம்பி அண்ணாமலை கட்சியில ஒருவேளை மாநில தலைவராக இருந்திருக்கலாம். ஆனா 5 ஆண்டுகள் நீங்கள் சட்டசபையிலே உறுப்பினர்களாக இருந்தீர்கள். சட்டசபையிலே பிஜேபிக்காக எத்தனை முறை நீங்கள் பிஜேபியின் கட்சி சார்பாளராக என்னென்ன காரியம் நீங்கள் தலை சிறந்து செய்தீர்கள் என்பதை நினைச்சு பார்க்கணும். நீங்க சும்மா ஒரு உறுப்பினராக உட்கார்ந்து இருந்தீங்களே தவிர பிஜேபி சார்பாக ஒரு 4 உறுப்பினர்கள் இருந்தீர்கள். என்ன சாதித்தீர்கள் அந்த 5 ஆண்டுகளிலே? அட்லீஸ்ட் பிஜேபி மக்களுக்காக, பிஜேபி தொண்டர்களுக்காக சட்டசபையிலே நீங்க என்ன பேசுனீங்க? அதை கொஞ்சம் குறிப்பிட்டு நீங்க சொல்லுங்க பாப்போம். ஒன்றுமே கிடையாது. ஓகே ஃபாதர். அதே போன்று நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, அண்ணாமலை போன பிற்பாடு பாஜகவில் ஒன்றும் வெற்றிடம் இல்லை அப்படின்ற போல சொன்னார். ஆனால் அண்ணாமலை பாஜக விட்டு போனது மிகப்பெரிய ஒரு இழப்பாகவே எல்லாருமே பேசுகிறாங்க. அது ஒரு இழப்பு தான் சொல்கிறாங்க, ஒரு தக்க வைக்கணும் அப்படின்ற போல சொல்லியிருந்தாங்க. ஆனால் நயினார் நாகேந்திரன் போகிற போக்கில் வெற்றிடம்லாம் கிடையாது அப்படின்ற போல சொல்லி முடிச்சிட்டாரு. இன்னைக்கு தஞ்சையில் நடந்த ஒரு கூட்டத்தில். எப்படி பார்க்குறீங்க இதை? இப்போ நான் என்ன கேட்குறேன், பிஜேபியை பற்றி ஏதாவது இப்போ நாளிதழ்கள் ஏதாவது வருதா? தமிழக பிஜேபி பற்றி ஏதாவது வருதா? ஒன்றுமே கிடையாது. மத்திய பாஜக வருது, மத்திய பாஜக தான் வருது. தமிழக பாஜக பற்றி இதை செய்தார்கள், அதை செய்தார்கள், அதை பண்ணார்கள், இதை பண்ணார்கள், அங்கே போனாலும் இங்கே போனாலும் ஏதாவது வந்துச்சான்னா எதுவுமே இல்லை. நயினார் நாகேந்திரன் நான் இருக்கிறேன்னு காண்பிப்பதற்காக ஏதோ ஒரு சில கூட்டங்களை அமைத்து கொண்டு அந்த கூட்டத்தின் வாயிலாக இவராகவே பத்திரிகையாளர்களை அழைத்து பேசுகின்றாரே தவிர தம்பி அண்ணாமலை மாதிரி காட்டுறாங்க. இப்ப அண்ணாமலை போன்று ஒரு செயல்பட அவர் துவங்கி இருக்காரு, அது போல ஆக்ஷன்லாம் காட்ட ஆரம்பிக்கிறாரு. அது பலிக்குதா? அது அவருக்கு சூட் ஆகுது? அது நிச்சயம் ஆகாதுங்க. எப்படி ஆகும்? எங்க நயினார் நாகேந்திரன் எங்கேருந்து வந்தவர்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்தவர். அவர் ஒன்றும் அசல் பிஜேபி கிடையாது. ஆனா பிஜேபி கொள்கைகளை உள்வாங்கி தானே வந்திருக்காரு. இல்ல, பிஜேபி கொள்கைகளை உள்வாங்கி வந்திருந்தால் அப்ப என்ன செய்திருக்கணும்? உன் கொள்கையில இருக்கக்கூடிய, உன்னோடு கூட இருக்கக்கூடிய தொண்டர்கள், உறுப்பினர்கள் தான் முன்னுரிமை கொடுத்திருக்கணும். உங்களால என்ன பண்ண முடியல? சட்டசபைக்கு வேட்பாளர்கள் யாரை தேர்வு செய்வதென்றே உங்களால முடியல. முதல் காரியம். அடுத்தது, உங்களால் என்ன பண்ண முடியல? என்டிஏ கூட்டணியில நீங்க அருமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க வைத்திருந்தீங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்க விட்டு கொடுத்தீங்க உங்களுடைய பகுதிகளை, சட்டசபை பகுதிகளை நீங்க விட்டு கொடுத்தீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவர் இன்னும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினராக தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றாரே தவிர பிஜேபியினுடைய தலைவராக இன்னும் அவர் செயல்படவில்லை. அவர் எடப்பாடிக்கு மிக நெருங்கிய நண்பர். அந்த நிலையில் தான் இன்றும் அவர் சென்று கொண்டிருக்கின்றார். ஆகவே இன்றும் அமைதியாக இருக்கின்றார். ஏங்க, என்னுடைய கட்சி தோத்து போச்சுங்க. இப்ப என் கட்சியை விட்டு முக்கியமான ஆளும் வெளியே போயிட்டாருங்க. அப்ப என் கட்சியை நான் வளர்க்கணுங்க. என் கட்சியை விட்டு ஒரு மாநில துணை தலைவரே போயிட்டார். ஆமா, ஏங்க, உங்க கூட இருக்கிற துணை தலைவரே உங்களை விட்டு பிரிந்து போயிட்டாருன்னா அதை விட ஒரு கேவலம் என்ன இருக்குது இல்லையா? எதுவுமே ஏங்க, இப்போ அதாவது தம்பி அண்ணாமலை போனாரு, அவர் என்ன ஆயிட்டாரு? எந்த பதவியும் இல்லை, ஒரு சராசரி தொண்டனாக இருந்தாரு, பிஜேபி விட்டு வெளியே போயிட்டார். ரைட்டு. நான் என்ன சொல்றேன், பிஜேபி மாவட்ட செயலாளர் போயிட்டாங்க, பகுதி செயலாளர் போயிட்டாங்க, மாநில துணை செயலாளர் எல்லாம் பிரிந்து போயிட்டாங்க. அப்போ நீங்க என்ன செய்திருக்கணும்? ஒரு தலைமையில் இருக்கின்றவர் உடனே அவங்க கிட்ட போயிட்டு, ஏங்க, நீங்க அண்ணாமலைக்கு நீங்க நண்பர்களாக இருங்க, ஆனா இந்த கட்சியை விட்டு ஏங்க போனீங்க, நீங்க வாங்க திரும்பன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கணும்? அவர்களை நேரடியாக சந்தித்திருக்கணும். அதுக்கு பதிலாக பத்திரிகையாளர் முன்னாடி போனவர்கள் திரும்பி வரலாம், உங்களை நாங்கள் சேர்த்துக் கொள்வோம், நான் தான் சொல்லிட்டு போவேன். இது என்ன பெரிய விஷயமா இது? ஏங்க, உங்க கூட இருந்தவர் உங்களால் என்ன பண்ண முடியல? கூட இருந்தவங்கள நீங்க இழந்துட்டீங்க. கூட இருந்த தலைவரையே இழந்துட்டீங்க நீங்க. அப்போ உங்க தலைமையே சரியில்லை. அப்போ நீங்க தலைவராக இருக்கிறதுக்கே தகுதி இல்லை. அப்புறம் என்னத்த அவர் பேசுறது? பிஜேபி தமிழ்நாட்டில் காணும், அதுதான் நான் சொல்ல முடியும். பிஜேபி தமிழ்நாட்டில் இல்லை, இப்போது தற்சமயம் இல்லை. அவ்வளவு. இதையெல்லாம் மறைப்பதற்காக தான், இந்த விலகலெல்லாம் மறைப்பதற்காக தான் பல்வேறு இது போல அண்ணாமலை போன்ற செயல்கள், இது போல அண்ணாமலை குறித்த விமர்சனங்கள்லாம் சொல்லி ஒன்றும் நடக்காத போல காட்டிக்க விரும்புறாரா? பாஜக எதுவுமே, அதாவது இவங்க தம்பி அண்ணாமலையை பற்றி விமர்சனம் சொல்ல சொல்ல மக்களுக்கு தெரியும்
தம்பி அண்ணாமலை இருந்த சமயத்தில் என்னென்ன ஆயிற்று, என்னென்ன செய்தார் என்பதை மக்கள் அறிந்திருக்கின்றார்கள். ஆகவே அதற்கேற்ப வரும் நாட்களிலே கட்டாயம் என்ன செய்வாங்க, புரிந்து கொள்வாங்க. மக்களும் அதற்குரிய காரியங்களை நிச்சயமாக நிலைப்படுத்துவார்கள். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஓகே ஃபாதர், தொடர்ந்து பார்த்தோம்னா அண்ணாமலை வந்து விஜய்க்கு ஒரு ரொம்ப நட்பு பாராட்டுறாரு, ரொம்ப பாராட்டி கொண்டு தான் வராரு. ஏன்னா தொடர்ந்து வந்து ஏவா வேலு அவங்க வீட்டில் ரைடு விட்டது, அடுத்து இன்னைக்கு சிவசங்கர் அவர் மீது எஃப்ஐஆர், அப்புறம் KN நேரு, தொடர்ந்து அவருடைய நடவடிக்கைகள், முன்னாள் அமைச்சர்கள் என்னென்ன ஊழல் பண்ணாங்களோ அந்த வெள்ளை அறிக்கை குறித்து, ஊழல் யார் யார் ஊழல் பண்ண, அதெல்லாம் தொடர்ந்து விஜய் மேற்கொண்டு வரும் இந்த செயல்பாடுகளை அண்ணாமலை வந்து பாராட்டுறாரு. தொடர்ந்து அவரை வந்து ஒரு ஒரு நெருக்கம் காட்டி வர்றாரு தொடர்ந்து. இதை எப்படி பாக்குறீங்க? எதிர்காலத்துல 2 பேரும் ஏதாவது கூட்டணிக்கிட்டு ஏதாவது ஐடியா இருக்கும்? அதாவது இப்போ நானே வந்து தம்பி விஜயை நான் பாராட்டுறேன். ஏன் பாராட்டுறேன்? என்னுடைய முதல் எண்ணம் எதுவா இருந்தது, திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும். அதை விஜய் செய்து விட்டார். சரியா? அடுத்தது அவர்கள் செய்த அக்கிரமங்களை, மோசடிகளை வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதற்கேற்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதை விஜய் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் பாராட்டுகின்றேன். அதை தான் தம்பி அண்ணாமலையும் செய்யறாரு. இதுதான் எங்களுடைய விருப்பம். வேற என்ன விருப்பம்? இதை நான் தம்பி அண்ணாமலையும் சொல்லி கொண்டு இருந்தார். அதை நான் செய்தானா, தம்பி விஜய் செய்தா என்ன? ஏதோ ஒரு வகையில எங்களுடைய ஆக்கப்பூர்வமான நிலைகள் இப்போ நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை யார் செய்தால் என்ன? மக்கள் நலமாய் இருக்க வேண்டும். மக்களுக்கு எதிரான காரியங்களிலே செயல்பட்டவர்களை சிறைச்சாலைக்கு அனுப்ப வேண்டும். இதுதான் எங்களுடைய சிந்தனையாக இருந்தது. இதை சரியானபடி யார் செய்தாலும் அவர்களை பாராட்டக்கூடியவர்களாய் நாங்கள் இருப்போம். அதே சிந்தனை தான் அருமையான தம்பி அண்ணாமலைக்கு இருக்குதே தவிர, இதை வைத்துக்கொண்டு அண்ணாமலை ஒருவேளை விஜயோடு உறவு கொள்வாரா, இணைந்து விடுவாரா, இல்ல அவருக்கு சாதகமாக இருப்பாரா என்பது இல்லை. தம்பி அண்ணாமலை கட்சி ஆரம்பித்த பிற்பாடு நிலைப்பாடு வேறாக இருக்கும். அன்று நீங்க பாப்பீங்க அவருடைய உண்மை தன்மையை. ஃபாதர், இப்போ ரொம்ப இந்தியா முழுவதும் ரொம்ப பரபரப்பா அவங்க பேசக்கூடிய ஒரு சட்ட திருத்தம் ஒன்று வெளியாக போதா செய்திகள் வெளியாகிறது. அது FCRA அப்படின்ற போல ஒரு சட்ட திருத்தம். இதற்கு வந்து பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. திமுகவும் சரி, அதிமுக உள்ளிட்ட பலரும் வந்து இந்த சட்டம் வந்து ரொம்ப கொடூரமானது, சிறுபான்மை மக்களை வந்து அவங்களுடைய நிதி பங்களிப்பை முடக்கக்கூடிய செயலாக இருக்கு அப்படின்ற போலாம் சொல்றாங்க. இந்த சட்ட திருத்த மசோதாவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது நல்லதா கெட்டதா? இந்த FCRA பற்றி அதிகமாக இப்ப பேசப்படுகிற காரணம் என்னன்னா, அருமையான பாராளுமன்ற உறுப்பினர் திரு வில்சன் அவர்கள் சத்தியம் டிவியில ஒரு பேட்டியை கொடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, சிறுபான்மையருக்கும் பிரச்சனை வரும், பெரும்பான்மையருக்கும் பிரச்சனை வரும்ன்றார். சரியா? அடுத்து என்ன சொல்றாரு அவரு? சிறுபான்மை இதனால பாதிக்கப்படுவார்கள். தேவாலயங்கள், கிறிஸ்தவர்களுடைய தேவாலயங்கள் எல்லாம் அரசு முடக்கி விடும். நிறுவனங்கள், முதியோர் இல்லங்கள் எல்லாம் முடக்கி விடும் அப்படின்றார். அடுத்து என்ன சொல்றாருன்னா, இந்து கோயில்கள் கூட இப்ப பாதிக்கப்படும் இதனால் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், இவர் எங்க இருக்கிறாரு? பாராளுமன்ற உறுப்பினர். இந்த மசோதா எங்க கொண்டு வர போறாங்க? பாராளுமன்றத்திலும் கொண்டு வர போறாங்க. எல்லாருடைய ஒப்புதலும் பேரில் என்ன பண்ண போறாங்க? அருமையான ஜனாதிபதி அவர்கள் கையெழுத்து போட போறாங்க. நீ இப்ப சத்தியம் டிவியில வந்து பேட்டி கொடுப்பதினால, இப்ப மக்கள் இதை கேட்பதினால என்ன ஆக போகுது? இந்த பேட்டி கொடுக்கறதெல்லாம் இங்க எப்படின்னா, நாங்க வந்து மக்களுக்காக இருக்கின்றோம், சிறுபான்மை மக்களாக இருக்கின்றோம் என்பதை தெரிவிப்பதற்காக இவங்க செய்யறாங்களே தவிர, பாராளுமன்றத்தில் இவரே என்ன பண்ணிடுவாரு, அது ஒப்புக்கொண்டு இவரே கையெழுத்து போட்டுருவாரு. ஆனா வெளி உலகத்துல வந்து என்ன சொல்றது, நான் வந்து உங்களுக்கு எல்லாம் சிறுபான்மையிற்கு தான் பாதுகாவலர். முந்தி சொல்லிட்டு இருந்தாங்களா 5 வருஷமா இதான சொல்லிட்டு இருந்தாங்க, சிறுபான்மையினருக்கு நாங்க தான் பாதுகாவலர் அப்படின்னு சொல்ற மாதிரி பேட்டி அளிக்க வேண்டியது. நிருபர்களுக்கு முன்பதாக பேட்டி அளிப்பது, தொலைக்காட்சிக்கு முன்பதாக பேட்டி அளிப்பது தான் திமுகவுடைய வேலை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேலை. ஆனால் இதே பாராளுமன்றத்தில் அவங்க தான் இருக்கிறாங்க. 40 பேரும் அவங்க தான். இந்த 40 பேர் என்ன பண்ண போறாங்க? நிச்சயமா கையெழுத்து போட்டுற போறாங்க. இந்த மசோதாக்கு, தீர்மானத்துக்கு நிச்சயமாக ஒப்புதல் அளித்து கையெழுத்து போட தான் போறாங்க. நீங்க உங்க செயல்பாட்டை இங்க மக்கள்கிட்ட சொல்றதை காட்டிலும் பாராளுமன்றத்துல காட்டுங்க. அங்க போய் மற்ற பாராளுமன்ற மக்கள்கிட்ட போய், உறுப்பினர்கிட்ட போய் நீங்க பேசுங்க.
இதுக்கு செய்யலாமா வேண்டாமா, அந்த எஃப்சிஆர் நல்லதா கெட்டதான்னு அங்க போய் பேசுங்க. இங்க மக்களை ஏன் வீணா தூண்டி விடுறீங்க? இது எப்படி இருக்குன்னா, மத வெறியை தூண்டி விடுதல், மத பிரச்சனையை தூண்டி விடுதல், சிறுபான்மை மக்களை சீண்டி தூண்டி இந்த மத்திய அரசுக்கு எதிராக இவர்கள் வேண்டுமென்றே போராட்டத்தை எழுப்ப வேண்டுமென்று கொடுக்கின்ற பேட்டி இது. ஆக அருமையான தம்பி விஜய் அரசும் மத்தியில் இருக்க அரசும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் மேல் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதை தான் நான் சொல்றேன். ஆனால் திரு வில்சன் அவருடைய பேட்டியை வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். ஏங்க, ஒரு மத்திய அரசு ஒரு காரியத்தை ஒரு சட்டத்தை கொண்டு வராங்கன்னா அது நன்மைக்காக தான். அவங்க ஒண்ணு தேவாலயத்தில் நான் எடுக்க போறேன்னு சொல்லவே இல்லையே, இந்து கோயில்களில் முடக்க போறேன்னு சொல்லவே இல்லையே, சோசியல் ப்ராஜெக்டை எடுக்க போறேன்னு சொல்லவே இல்லையே, ஊனமற்றவருடைய எல்லா கல்வி நிறுவனங்கள் அது போன்ற நிறுவனங்களை அவர் மூட போவதை சொல்லவே இல்லையே. அவருடைய பேட்டியில் அவர் சொல்றாரு, சிஎம்சி வெள்ளூருக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வருகின்றது, எஃப்சிஆரை வைத்திருக்கின்றார்னு. அவரை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. சிஎம்சி வெள்ளூர் ஒரு காலத்தில் கட்டப்பட்டதுன்னாரு. ஒரு காலத்துல எல்லாமே கட்டப்பட்டதுதான். அந்த காலத்தில் தேவாலயங்களாக இருக்கட்டும், கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும், ஆஸ்பத்திரிகளாக இருக்கட்டும், எல்லாமே வெள்ளையர்கள் கட்டினதுதான், இல்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. ஆனால் இன்று அதே சிஎம்சி ஆஸ்பத்திரிக்கு வெளிநாட்டில பணம் வருகின்றதா? இல்லவே இல்லை. அதை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க அவரை, வில்சனை. இவரு என்ன பண்றாரு, சிறுபான்மையரை நாங்க காப்பாற்றுன்னு சொல்லி சிஎம்சி வெள்ளூரை காட்டி கொடுக்கிறாரு. இவர் விழுங்கதா? சிஎம்சி வெள்ளூர்ல வேலை செய்யறவங்க நிர்வாகத்தெல்லாம் சும்மா பைத்தியக்காரங்க இல்லை. இவர் ஏதாவது பேசுவாரு, இதை கேட்டுட்டு அமைதியா இருக்கிறதுக்கு இவங்க ஒன்றும் பைத்தியக்காரங்க இல்லை. என்ன தேவை இருக்கு இது அவர் இது போல பேட்டி கொடுக்கறதுக்கு, அல்லது மத கலவரம் சிறுபான்மையரை மத்திய அரசுக்கு எதிராக திருப்பி விடுறாங்க. அப்படியே வச்சிருக்கணும் அப்படின்ற என்ன வச்சிருக்கிறாங்க, வச்சு இல்லையே. சிறுபான்மை வாக்குகளே அவங்களுக்கு வரவே இல்லையே, எல்லாம் தம்பி விஜய்க்கு போயிடுச்சு. இவங்க சிறுபான்மை வாக்கை இவங்க கையில இல்லையே. மத்திய அரசுக்கு எதிராக சிறுபான்மையர்களை இவங்க திசை திருப்பி அவர்களுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை எழுப்பும்படியாக போராட்டத்தை தூண்டி விடுகின்றார் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் திரு வில்சன் அவர்கள். மிக்க நன்றி ஃபாதர், நேரில் பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு. நன்றி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை, ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.